அமலாக்கத்துறை என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு தனி அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் அது ஒரு அத்துமீறி செயல்படக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது என்பது தொடர்ந்து பல்வேறு கடுமையான விமர்சனங்களுக்கு அது ஆளாகி வருகிறது. நீதிமன்றங்களும் பல சந்தர்ப்பங்களில் வரம்பு மீறி செயல்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார்கள், கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் டாஸ்மார்க்கில் 1000 கோடியில் ஊழல் நடைபெற்றதாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இத்தகைய சூழலில் அமலாக்கத்துறை டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை, அங்கே பணிபுரியக்கூடிய பெண்களிடத்தில் நடந்து கொண்ட முறைகள், இவைகள் குறித்தெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கின் மீது உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து டாஸ்மார்க் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒரு தடை விதித்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தனிநபர் செய்த தவறுக்காக நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பது எப்படி என்கிற கேள்வியை இது கேட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க செயலாகும். இது குறித்து அமலாக்கத்துறை உடனே பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆகவே அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு அரசியல் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக செயல்படுகிறதே தவிர ஒரு இயல்பாக யதார்த்தமாக ஒரு தனித்தன்மையோடு இந்த அமைப்பு செயல்படவில்லை என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே இது உறுதி செய்யப்பட்டது தான், இது திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கத்துறையை தவறான முறையில் பயன்படுத்தி, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் அரசியல் பழிவாங்குவதற்குரிய அமைப்பாக இந்த அமைப்பை பயன்படுத்தி வருவது என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.